ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சிவகார்த்திகேயன் நடிப்புல சுதா இயக்கத்துல மிக பிரம்மாண்டமா உருவாகிட்டு இருக்கிற படம் தான் பராசக்தி. இந்த படத்தோட படப்பிடிப்பு ரீசெண்டா எங்க போய்கிட்டு இருக்குங்கிறத பத்தி ஒரு முக்கியமான தகவல் கிடைச்சிருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ கைஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தோட படப்பிடிப்பு பாத்தீங்கன்னா ரீசெண்டா நம்ம காரைக்குடியில தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம காரைக்குடி மக்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம உங்க ஊர்ல எந்த இடத்துல இந்த படத்தோட ஷூட் போயிட்டு இருக்கோ அதை பத்திங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிருங்க. அதே மாதிரி இந்த படத்தோட 3 ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. இப்போ காரைக்குடியில் போயிட்டு இருக்கிறது 4வது ஷெட்யூல் தான். இந்த காரைக்குடி ஷெட்யூல பார்த்தீங்கன்னா 7 நாளைக்கு பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. ஒன்ஸ் இந்த 4th ஷெட்யூல் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த படத்தோட 5th ஷெட்யூலில் பார்த்தீங்கன்னா மதுரையில் ஷூட் பண்ணலான்னு பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் மதுரையில் ஷூட் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சிவகார்த்திகேயன் காரைக்குடியிலேருந்து மதுரைக்கு தான் வர போறாரு. ஸோ நம்ம மதுரை மக்கள் மிஸ் பண்ணாம சிவகார்த்திகேயனை போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ இந்த படத்தோட படப்பிடிப்பு பார்த்தீங்கன்னா செம்ம வேகமாக போய்கிட்டு இருக்கு. இந்த படத்தோட இயக்குனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுதா தான். அவங்க பார்த்தீங்கன்னா சொல்ல தேவையில்லை, செம்மையாக பிளான் பண்ணி எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ இந்த படத்தோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் டீசருமே பார்த்தீங்கன்னா சரியான வரவேற்பு கிடைச்சது. ஆடியன்ஸுக்குமே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, அதே மாதிரி கிரிட்டிக்ஸுக்குமே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் டீசரை பார்த்தீங்கன்னா செம்மையாக பாராட்டி தள்ளிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் ஏகப்பட்ட பெரிய பெரிய கேஸ்டிங்லாம் இருக்கு. அதாவது இந்த படத்தில் வில்லனா பார்த்தீங்கன்னா நம்ம ரவிமோகன் வர போறாரு. அதே மாதிரி அதர்வாவும் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ண போறாரு. அதே மாதிரி நம்ம தெலுங்கு டான்சிங் குயினான ஸ்ரீலீலாவும் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ண போகிறாங்க. ஸோ ஒரு தரமான படம் வரப்போகுது. அது மட்டும் இல்லை கைஸ், ஒன்ஸ் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஏகப்பட்ட அவார்ட்ஸை பார்த்தீங்கன்னா குவிச்சு தள்ள போகுதுன்னு எனக்கு தோணுது. ஆக்சுவலாக இந்த படத்தோட படக்குள்ள இந்த படத்தை இந்த வருஷம் மிடில் தான் ரிலீஸ் பண்ணலான்னு இருக்காங்க. ஆல்ரெடி படப்பிடிப்பு பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்பீடாக போய்கிட்டு இருக்கு. ஸோ கூடி சீக்கிரம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ரிலீஸ் டேட் பற்றி அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன் வரும். அண்ட் ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக முடிவடைகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சினிமா லவர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். We will meet in our next video.